ஆல்ரெடி இங்க பிசிகே இருக்கிறதுனால வந்து திரும்பி இன்னும் நிறைய கட்சிகள் சேர்ப்பறதும் டவுட் தான். பிளஸ் இங்கே சீட்டுக்கே இப்போ வந்து எல்லாம் சிங்கி அடிக்க போறாங்க. இப்போ சீமான் எவ்வளவு வாங்குவார் நினைக்கிறீங்க? சீமான் கிட்ட இப்ப குறையலாம், என்ன விஜய் வந்தா சீமான் ஓட்டு குறையலாம்னு சொல்றாங்க சில பேர். ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா சீமான் ஓட்டு ஏறி இருக்குங்கிறாரு. எனக்கு டெஃபினட்டா டிஎம்கே அலைன்ஸ் உடையாது சார். இப்போ பார்கெனிங் பவர் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் மேபி, ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னு சேர்ந்ததுனால. அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் லைக் ஏடிஎம்கே, தேமுதிக, புதிய தமிழகம், பாமக, பிஜேபி, இந்த அலையன்ஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் என்னன்னு தெரியல எனக்கு, ஓபிஎஸ் ஃபேக்ஷன் ஒரு லைட்டான ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணல ஃபியூ ஏரியாஸ்ல டிஎம்கேக்கு. விஜயன் தனியா இருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 32-33% தானே வாங்க முடியும். 33%ல இருந்து 42% 43% கேப் ரொம்ப பெருசு இல்ல. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆனப்பறம் இப்போதான் திரும்பி சந்திக்கிறோம் இந்த இதில் பதிவில். ஒன்ஸ் அகெயின் we have மகேஷ் அண்ட் ஸ்ரேயஸ். வெல்கம் மகேஷ் அண்ட் வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகேமா? டூயிங் வெல். ஓகே, கூல். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகி ப்ளஸ் நயனாருமே வந்து தலைவர் ஆயிட்டாரு. அண்ட் அண்ணாமலை வந்து பதவி விலகி அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இதை? எப்படி இந்த கூட்டணி எப்படி வாட் வில் பி த ஃபியூச்சர்? கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வரவேற்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ரேயஸ், உங்கள் கருத்து சொல்லுங்கள். உங்களோட அபிப்பிராயம் எப்படி இருக்குது? வாட் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், பாசிட்டிவ்ஸ் என்ன நீங்கள் பார்க்குறீங்க, நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, எனக்கு ஹானஸ்டான ஒப்பீனியன் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. லைக் வைக்க மாட்டேன், கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எஸ்டிபிஐ மாநாடுலையும் போய் சொன்னாரு வைக்க மாட்டேன் அப்படின்னு. நான் ஐ தாட் ஹி வில் ஸ்டிக் ஆன் டு ஹிஸ் பொசிஷன் அப்படின்னு நினைச்சு நான் என்ன சொன்னேன்னா, நம்மளோட மெயினே எப்படியும் பிரிஞ்சிருந்தா டெஃபினட்டா டிஎம்கே தான் சாலிடா வின் பண்ணும், அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. செகண்ட் பொசிஷன் என்டிஏ வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு எப்பயுமே இருந்தது. அதை வச்சு தான் பேசினேன். பட் அவரோட கால்குலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஜயை நம்பி நம்ம போய் கடைசி நேரத்துல எல்லாம் கவுத்து அப்படின்னு அவருக்கு சான்ஸ் இருக்க விரும்பல போல இருக்கு. ஸோ என்டிஏ ஆப்ஷனில் உள்ள போயிருக்காரு. ஓகே, வெல் அண்ட் குட். ஆனா இந்த அலையன்ஸ் என்ன என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே அலையன்ஸா? இப்போ ஆன் பார் பேப்பர்ல பிஜேபி ஏடிஎம்கே இருக்கு. வேற யாரெல்லாம் உள்ள வர போறாங்க? எனக்கு டெஃபினட்டா டிஎம்கே அலையன்ஸ் உடையாது சார். இப்போ பார்கெனிங் பவர் கூட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் மேபி, ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னு சேர்ந்ததுனால. ஸோ டிஎம்கே அலையன்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு நோ சான்ஸ், அது அப்படியே இருக்கு. சரி, தேமுதிக, புதிய தமிழகம் இங்கதான் இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி? அங்க ஏன் போகாது டிஎம்கே அலையன்ஸ்க்கு? ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி அங்க நிரம்பி வழியுது டிஎம்கே அலையன்ஸ். நிரம்பி வழியுது சார், நான் இல்லைன்னு சொல்லல. கொடுத்தா வேஸ்ட் தான் அவங்களுக்கு. ஆல்ரெடி பிசிகே இருக்கு அவங்களுக்கு. பிசிகே இருக்கு வந்து அங்க போறது ஒரு அடிஷன் தானே. கிருஷ்ணசாமி சாரே வந்து மேபி உதயசூரியன்ல டிக்கெட்ல நிக்கலன்னு சொல்லலாம். அவங்களோட சாமர்த்தியம் தானே சார் அகாமடேட் பண்றது, டிஎம்கேவோட சாமர்த்தியம் தானே. இங்க வந்து ஒரு வலுவான், அதாவது அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் லைக் ஏடிஎம்கே, தேமுதிக, புதிய தமிழகம், பாமக, பிஜேபி, இந்த அலையன்ஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் என்னன்னு தெரியல எனக்கு, ஓபிஎஸ் ஃபேக்ஷன், ஏடிஎம்கே வாட் எவர், இது ஆன் பேப்பர் வந்து ஒரு லைட்டான ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணல ஃபியூ ஏரியாஸ்ல டிஎம்கேக்கு டஃப் கொடுக்கலாம்ல. ஸோ அப்போ அதுல இருந்து ரெண்டு உருவினா டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தான் டிஎம்கே அலையன்ஸ்க்கு. ஆல்ரெடி இங்க பிசிகே இருக்கிறதுனால வந்து திரும்பி இன்னும் நிறைய கட்சிகள் சேர்ப்பறதும் டவுட் தான். பிளஸ் இங்கே சீட்டுக்கே இப்போ வந்து எல்லாம் சிங்கி அடிக்க போறாங்க. இப்போ இல்ல சார், நான் இல்லன்னு சொல்லல சார். போன பாட்டி விட டிஎம்கே தன்னோட கோட்டால இருந்து ஒரு 4-5 எம்எல்ஏ குறைச்சுக்கிட்டு தேமுதிக, அதாவது எதிரணி எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்க கூடாது, எதிரில இந்த 2 பிளேயர் இழுக்கிறதுல என்ன இருக்கு? எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பண்ணா இதுதான் நல்லதுதான். ஆனா இதுல என்ன காமெடி என்னன்னா, எல்லாம் நம்ம நியூஸ் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வந்து ஏமாற்றம் அடைஞ்சது மெயினா வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் ஆஃப் டிஎம்கே. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் சீட் வாங்கலாம் இவங்கள்ட்ட டிஎம்கே. ஒரு ஃபேக்டர் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. வந்து போயிடுச்சு. பட் ஸ்டாலின் சார் will accommodate சார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்மார்ட்டா தான் கேம் விளையாடுறாரு. அப்படி ஒன்னும் இவங்களை ரொம்ப மட்டப்படுத்தி அந்த மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, அது ஸ்மார்ட்டா விளையாடிடுவாருன்னு நினைக்கிறேன். என்னோட இது
இருக்கிற அலையன்ஸ் உன்னால உடைக்க முடியாது, 2 இருக்கிற செங்கலை உன்னால பிரிக்க முடியல, ஓகே. இன்னும் 2 செங்கல் தேமுதிக புதிய தமிழகத்தை சேர்க்காம இருந்தாலே இந்த அலையன்ஸ்க்கு பெரிய விக்டரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி இந்த அலையன்ஸ் ஓகே ஆன் பேப்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்மேட் பிரேக் ஆகாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா பிரேக் ஆகாது. என்ன சீட் ஷேரிங் எப்படி போகுதுன்றத முடிவு பண்ணி தான் மித்ததான் நம்ம சொல்ல முடியும் சார். பட் அது ஒண்ணு இருக்கு. பட் இந்த அளவு போன வாட்டி மாதிரி ஜெயிக்காது திமுக அலையன்ஸுங்கிறத நிச்சயமா சொல்லலாம்னு தோன்றது எனக்கு. எப்படி சார், எதை வச்சு? சி இப்ப ஏற்கனவே வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு டிஎம்கே. அது என்ன தெரியுது உங்களுக்கு? பிளஸ் லைக் அது எலெக்ஷன்ல தான் தெரியும். see நியூட்ரல் வோட்டர்ஸ் தான் டிசைட் பண்றாங்க. and moreover DMK gets less votes in assembly when compared with parliament. அதான் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம எல்லா எலெக்ஷனும். நீங்க பாத்தீங்க 1980 நீங்க look for 1980 onwards, okay, whenever you are seeing for central government க்கு தமிழ்நாடு மக்கள் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்காக சேர்ந்து ஓட்டு போடுறாங்க, ஓகே. பட் அசம்பிளின்னு வரும்போது தே லுக் ஓகே நமக்கு வந்து ஏடிஎம்கே தான் பெட்டர் சொல்லிட்டு ஏடிஎம்கேக்கு ஓட்டு ஷிஃப்ட் ஆகுது. அதான் சார் என்னோட பொறுத்த வரைக்கும் சரி குறையுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப 47% இருக்கு, எவ்வளவு குறையும்? குறைஞ்சா சார் நியூட்ரல் ஓட்டர்ஸ் நம்ம பார்க்கணும்ல. அதான் சார் இப்ப 47ல இருந்து எவ்வளவு குறையும் நான் கேட்கறேன். அந்த பாயிண்ட்ல நம்ம ஸ்டிக் ஆகலாம். லாஸ்ட் எலெக்ஷன் 47 வந்திருக்கு, எவ்வளவு குறையும்? ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வச்சுப்போம், எவ்வளவு குறையும்? என்ன ஒரு 3-4% குறையலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே 42ன்னு வச்சுப்போம், 5% வச்சுப்போம். உங்க சாட்டிஸ்பாக்சனுக்கு 5% வச்சுப்போம். நீங்க 3 நாள் நீங்க நான் 5 கொடுத்துறேன், 42. சீமான் எவ்வளவு வாங்குவார் நினைக்கிறீங்க? சீமான் கிட்ட குறையலாம், என்ன விஜய் வந்தா சீமான் ஓட்டு குறையலாம் சொல்றாங்க சில பேர். பட் ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாருன்னா சீமான் ஓட்டு ஏறி இருக்குங்கிறாரு. அவர் வந்து ஒன்லி ஈரோட மாத்திரம் பார்த்துட்டு ஏறி இருக்குன்றாரு. பட் இது வந்து we cannot judge just like that. ஓகே அதான் சொல்றேனே, இப்படி அந்த அலையன்ஸ் ஒரு அலையன்ஸே 42 to 45% ஓட்டு வாங்கிடும் போது அப்ப மீதி இருக்கிற எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் அதை தோக்கடிக்க முடியும். அப்ப சீமான் ஆட்டோமேட்டிக்கா தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஒரு 10% வாங்குறேன்னு சொன்னா கூட இது நோட்டா அதர்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்டே உங்களுக்கு 45 பிளஸ் ஒரு 10 55 58 அந்த மாதிரி போயிடுது. இப்ப விஜயன் தனியா இருந்தாங்கன்னா இந்த அலையன்ஸ் மிஞ்சி போச்சுன்னா ஒரு 32-33% தான் வாங்க முடியும். 33%ல இருந்து 42% 43%ன்றது கேப் ரொம்ப பெருசு இல்ல. 10% கேப் இருந்தா நிறைய சீட்ஸ் வருவாங்களே. 42% ஆர் திஸ் திங் மேபி ஓவரால் தமிழ்நாடு. ஓகே you cannot say எல்லா தொகுதியில வந்து 40% வாங்கணும்னு சொல்ல முடியாது நம்ம. அதான் சார் அவங்க அலையன்ஸா ஒரு 42 வாங்கி நிறைய ஓட்டு வாங்கலாம். டிஎம்கே மெட்ராஸ்ல வந்து can get more votes மேபி. அதான் சொல்றேனே ஒரு 10% வித்தியாசம் இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். as in this NDA லைக் பாமக தேமுதிக எல்லாம் சேர்ந்து கூட ஒரு 32-33 வாங்கலாம் நினைக்கிறேன். அவங்க ஒரு 42-44 வாங்குவாங்கன்னா 10-11% டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா ஸ்வீப்பா கூட இருக்கலாமே. அதான் சொல்றேன் போவாதான் தோன்றது எனக்கு. பட் அதான் சொன்னேன் சார் எல்லாமே ஒரு அலையன்ஸ்னு ஒன்னு ஃபார்ம் ஆகி ஷீட் ஷேரிங்லாம் முடிஞ்சாதான் சார் பேச முடியும். ஆன் பார் ஓகே சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஜனவரி இது இருக்கு, டிசம்பருக்கு நெருங்கும் போது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா மோரோவர் இப்போ இந்த வார் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் எவ்ரிதிங் ஹஸ் டர்ன்ட் டாப்ஸி டர்வி. Yes. So nothing is even election also might get postponed also. We don't know depending on how things shape up. ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடக்கும். அதுவே பண்ணாம இது பண்ண மாட்டாங்க. ஸோ பீகார் எலெக்ஷன் as should happen. அதுவே இப்போ டவுட்ன்றாங்க இப்போ. அப்படின்னும் போது இப்போ இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்கள்ட்ட வந்து பணம் கிடையாது, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து they are trying to retaliate. அப்படி சண்டை இன்னும் போடணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். ஸோ அப்படின்னும் போது இது எப்படி போகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து we have to determine. பட் எனிவே உங்க கருத்துக்கு நன்றி. வணக்கங்க. இப்போ நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம். 220 ஏக்கர். இங்கதான் 2,20,000 சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது. இதைத்தான் தாமதமா பண்றாங்க. எய்ம்ஸ் தர்றேன்னு ஏமாத்திட்டாங்க, அங்கே ஒண்ணுமே இல்லை, எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே, அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வகையில ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் இங்க பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. வரக்கூடிய 2025க்குள்ள இதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று 1,00,000 சதுர அடிகளுக்கு மேல கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவு பெறும். அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி, மெடிக்கல் கல்லூரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு, இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட்
இப்படி எல்லாம் இங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள், நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க. தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க. இங்கே ராட்சச எந்திரங்கள் வேலை செய்ய மெட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு. இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இதை வந்து கட்டுறாங்க. எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இந்திய ராணுவத்தில் சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பரண்டிங் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளை எல்லாம் மேற்பாடுறாரு. அவர் லெப்டினன்ட் கர்னல் ரேங்க்ல இருக்கக்கூடியவராக இருக்கார். அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம். அதனால அற்புதமாக இங்கே பணி நடந்துட்டுருக்கு. இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும். தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி மதுரையே மாறிடும். மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க. மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான, ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு. இது சுற்றிலும் பாருங்கள், காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. 220 ஏக்கருக்கும் காம்பவுண்ட் வால் கட்டியாச்சு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீளம், எல்லா பக்கம் சேர்த்தா 3 கிலோமீட்டர் மேலே வரும். அவ்வளோ கட்டியாச்சு. அதனால இங்கேருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது. கம்ப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு. அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க. இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், பார்த்தாச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி. மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும். திறப்பு விழாவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார். நன்றி, வணக்கம்.